குழந்தை திருமணத்தை தடுக்க அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்படும் பெண் குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகம் முழுவதும் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி பெண் கல்வி, பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு குறித்து உரக்க பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு தர்மபுரி குளிக்குடியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க பெற்றோர் வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரின் பெற்றோரே சோற்றில் விஷம் வைத்து கொடுத்துள்ளனர். 3 பெண் குழந்தைகளில் மூத்த மகளான 16 வயதுடைய இவருக்கு விஷம் வைத்தது அவரின் தங்கையின் எச்சரிக்கையால் தெரியவந்தது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில் பெற்றோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டுமென்றால் சமூக ரீதியில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னொன்று, சமூகத்தில் அந்த மனப்போக்கு நிச்சயமாக மாறணும். வெறும் பெண்கள் கிட்ட மாறினா பத்தாது, ஆண்கள் கிட்டையும் அதில் ஒரு மாற்றம் வரணும். குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அடுத்தவன் கையில் பிடிச்சி கொடுத்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இன்னும் இருக்குன்னு எனக்கு புரியல. அடைக்கல பொருளாகவே பெண்ணை பார்க்குற பாங்கு நிச்சயமாக மாறணும். அது ஏழை குழந்தையா இருந்தாலும் சரி, பணக்கார குழந்தையா இருந்தாலும், படித்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும். குழந்தை திருமணத்துக்கு எதிராக கடுமையான சட்டம் இருந்த போதும் ஆங்காங்கே நடைபெறுவது வருத்தம் அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சிறுமிகளுடைய திருமணம் சட்டத்தினால் தடுக்கப்படும் போது அது நமக்கு மகிழ்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருந்தாலும், அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அரசு இன்னும் பல்வேறு திட்டங்களையும் உதவிகளையும் செய்ய வேண்டிய நிலையை, அதற்குண்டான சூழ்நிலையை, அதற்குண்டான உதவியை வகுக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற குழந்தை திருமணம் தடுக்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த பெற்றோரை பேசி திரும்ப அந்த குழந்தைகளை குடும்பங்களோட ஒப்படைச்சதுக்கு அப்புறமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதனிடையே இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா உறுதியளித்துள்ளார். அதாவது இப்படி நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறது இது 4 துறைகளினுடைய ஒருங்கிணைந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அதனுடைய உண்மை தன்மை தெரியும். ஆய்வு பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், பெண்களின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று உறுதியேற்கும் இன்றைய நாளில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக அனைவரும் போராட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பெண்ணிய செயற்பாட்டாளர்களும் அழைப்பு விடுத்துள்ளனர்.